எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு வீடியோவில் மிக பெருமளவுக்கு முக்கியமான மிக பெருமளவுக்கு சோககரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்று முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஜானகி அம்மா உண்மையாலும் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற ரகசிய விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை இந்தியா முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொருத்தரையுமே கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிக பெருமளவுக்கு சோககரமான விஷயம் ஜானகி அம்மாவுடைய இறுதி காலத்தில் நடந்திருக்குது. அதை முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஜானகி அம்மாவுடைய இறுதி நாட்களில் நடந்துச்சு, அவங்க எதனால் இறந்தாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தெரிந்துக்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை 20ற்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு சாதனை வெறும் 48,000 பாடல்களை பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையிலே மட்டும் அடங்கவே அடங்காது. இது குறித்து இளையராஜா அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. நான் ஒரு இசை ஞானி, என்னை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா 48,000 பாடல்கள் பாடினது பெருசு கிடையாது. அந்த 48,000 பாடல்கள்லையுமே நான் கேட்டிருக்கிறேன். என்னால் ஒரு பாடலில் ஒரு சின்ன குறைய கூட கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு முறையும் நான் நினச்சி கண் கலங்குவேன். இப்படி ஒருத்தவங்களால் இந்த சாதனையை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த உலகமே என்னை இசை ஞானின்னு அழைச்சி பெருமைப்படுத்துது. ஆனால் நான் பெருமையாக பார்க்குற ஒரே நபர் ஜானகி அம்மா தான் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜானகி அம்மா எவ்வளோ பெரிய திறமை படைத்த சாதனை படைத்த பெண்மணி அப்படிங்கிறத. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவங்களுடைய மரண செய்தி நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவையே மிக பெரும் அளவுக்கு சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சின்ன மாற்று கருத்துமே கிடையாது. பல லெஜண்டுகள், பல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய இறுதி சடங்குக்கு சென்று வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஏற்கனவே நேற்று ஜானகி அம்மா அவர்களுடைய சமாதியில் நாகப்பாம்பு 2 மணி நேரத்திற்கும் மேற்பட்டு அவங்களுடைய சமாதியில் வந்து அமர்ந்திருந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. சமாதியை சுற்றி இருந்த மற்றவர்கள் எல்லாருமே அந்த பாம்பை கல்லாலையும் குச்சியாலையும் அடித்து துரத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரல. உடனே அங்கே இருந்த சில பெரியவர்கள் எல்லாமே குறுக்கிட்டு, ஒரு பாம்பு மனிதர்களை பார்த்தாலே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். நீங்கள் கல்லில் அடித்து குச்சால் அடிச்சும் அந்த இடத்துல இருந்து போகலைன்னா நம்மள மாதிரி ஜானகி அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த நாகப்பாம்பு கடவுள் வடிவத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கிற யாருமே அந்த பாம்பை அங்கே எதுவுமே பண்ணலை. 3 மணிலிருந்து 6 மணி நேரம் அந்த நாகப்பாம்பு ஜானகி அம்மா அவங்களுடைய சமாதிலேயே அமர்ந்திருந்துச்சாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் இந்தியாவிலே நடந்தது கிடையாதாம். அந்த ஒரு இடத்துல பாம்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க எப்படி பாம்பு வந்துச்சு அப்படிங்கிற ஆச்சரியத்தில் பல பேர் இன்னுமே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜானகி அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நேற்று ஜானகி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் ரொம்பவே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாதத்திற்கு முன்னாடியே ஜானகி அம்மா நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. நான் எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, 6 மாதத்திற்கு முன்னாடி ஜானகி அம்மா அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதில் இருந்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கூட நான் அடிக்கடி தொடர்பில் பேசிக்கிட்டு இருப்பேன். ஜானகி அம்மா எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு. எல்லாருமே சொல்கிற விஷயம், ஜானகி அம்மா சிரிக்க மாட்டேங்கிறாங்க, சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுடைய இந்த 88 வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட ஜானகி அம்மா சிரிக்காமல் இருந்தது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சிகரமாக வைக்காமல் இருந்தது கிடையாது. எப்போ குடும்பத்தினர் அப்படி சொன்னாங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஜானகி அம்மாவுடைய மகன் இறந்ததுலேருந்து ஜானகி அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு. அடுத்த 6 மாதத்தில் இன்னைக்கு ஜானகி அம்மா இறந்துட்டாங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அன்பு மகன் பிரிஞ்சதுனால தான் ஜானகி அம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரே விஷயம், அவங்களுக்கு மகனாக நான் இருந்தும் என்னை மறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழுதுருக்கிறாரு. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜானகி அம்மாவுடைய இறப்பு குறித்து சொன்னதும் அதே மாதிரி தான் ஒரு மகனாக இருந்தும் தன்னை மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்கள் கலங்கியதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.